வணக்கம். என்னுடைய மாணவர் ஒருத்தர் வந்து ரூ. 499 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை வந்து வாங்கிட்டு அதை ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதில் ஒரு சந்தேகம் எனக்கு வந்து கேட்டிருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் வந்து என்னுடைய இசிஇ கோர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு அதில் அரியர்ஸ் இருக்குது. எனக்கு அரியர்ஸ் இருக்கிறதுனால என்னுடைய பிளேஸ்மெண்ட்டோ இல்லை அது இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியோ கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கிறதுனால என்னுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்புகள் எனக்கு வந்து பாதிக்கப்படுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தார். இதில் வந்து முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மருத்துவத்துறை சார்ந்த தொழில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதருக்கு மருத்துவம் சம்மந்தப்பட்ட அறிவு, விழிப்புணர்வு அதிகமாக இருந்து அவர் வந்து சான்று அளிக்கப்பட்டால், அதாவது அதுக்கான சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தார் அப்படின்னா தகுதியான ஆள் அப்படிங்கிறதுனால மருத்துவத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்குது. அப்படி தேர்ச்சி பெற்ற ஒரு மருத்துவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வேலை செய்தார்னா அது எம்ப்ளாய்மெண்ட். அதே மருத்துவர் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகாமல் தனியாக கிளினிக் வச்சு ரன் பண்ணார்னா அது அவருடைய சுய தொழில். அதே மாதிரி இதை நம்ம டிஜிட்டல் ஃபீல்டில் எப்படி சொல்லுவோம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் படிச்சுட்டு ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனீங்கன்னா நீங்கள் ஒரு எம்ப்ளாயி. இதுவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிச்சுட்டு சுயமாக நீங்கள் ஏஜென்சி மாதிரி ஆரம்பித்து உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதை நம்ம ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ரெண்டுக்குமே இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட நாலேஜ் உங்களுக்கு வேண்டும். ஸோ என்னோடய ஃபார்மேட் என்னோட டாக்குமெண்ட்டில் நான் வந்து இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட நாலேஜ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவையான பேசிக்ஸ்லேருந்து எக்ஸ்பர்ட் லெவல் வரைக்கும் ஒரு 20 மாடியூல்ஸை வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நாலேஜ் உங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அந்த அரியர் கேஸுக்கு நான் வரேன். இப்போ நான் வந்து ஒரு டிகிரி படிச்சிருக்கேன் சார், எனக்கு அரியர் இருக்கிறதுனால எனக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்குமா கிடைக்காதுன்னு எனக்கு தெரியலை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பயன்படுத்தி நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கிக்கலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அப்படிங்கிறது வந்து யார் உங்களுக்கு வேலை கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய தேவை. இப்போ உங்களுக்கு ஒரு கம்பெனியில் அந்த இசிஇ டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையை ஒருத்தர் கொடுக்க தயாராக இருக்கார். பட் அவர் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் வந்து உங்களுடைய டிகிரியில் ஸ்டாண்டிங் அரியர்ஸ் இருக்கவே கூடாது, எல்லாத்தையும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவருடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருந்தாருன்னா டெஃபினட்டாக அவங்க வந்து அந்த வேலை கிடைக்காது. இப்போ இதுவே வேறு ஒரு முதலாளி எங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் டிகிரி படித்த மக்கள் வேணும், பட் அரியர் இருந்தாலும் பரவாயில்ல வாங்குவேன்னு சொன்னாருன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அந்த எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது நீங்கள் டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு டிகிரி இருந்தால் கட்டாயம், டிகிரி வந்து கட்டாயம், டிகிரி இல்லைன்னா பரவாயில்ல, உங்களுக்கு அரியர் இருந்தாலும் பரவாயில்ல, அரியர் இருந்தால் வேலைக்கு போக முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே முடிவு பண்ணக்கூடியது உங்களை எந்த நிறுவனம் வேலைக்கு எடுக்குதோ அந்த நிறுவனம். இப்போ ஒருவேளை உங்களுடைய டிகிரி நீங்கள் படிக்கும்பொழுது உங்களால் அரியர் கிளியர் பண்ண முடியல நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய ஜாப் நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது எனி டிகிரி, இதை நான் வந்து டிகிரி இஸ் நாட் மஸ்ட்டு, குவாலிஃபிகேஷன் அவசியம் இல்லை, அந்த இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட நாலேஜ் இருந்தால் போதும்னு சொல்லக்கூடிய வேலைகளாக தேடி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த நாலேஜ் நீங்கள் கேதர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே அப்ளை பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மீறி போக ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயியாக போனீங்கன்னா அந்த உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இதுவே ஓனாக ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காத பட்சங்களில் நீங்கள் வந்து யூடியூப் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி யூ கேன் ஸ்டார்ட் கிரியேட்டிங் வீடியோஸ். அது மூலிமா நீங்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். வெப்சைட்ஸ் மூலிமா வந்து நீங்கள் ஆட்சன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம். அடுத்த ஒரு கண்டென்ட் எழுதி கொடுக்கலாம். நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனராக இருக்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ்லாம் பயன்படுத்த தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம், ஆர்டிகல்ஸ் எழுதி கொடுக்கலாம், யூடியூப் வீடியோக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கலாம். உங்களுக்கு வீடியோ எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா வீடியோ எடிட்டிங் பண்ணி ஒரு கிளைண்ட்டுக்கு ப்ராடக்ட் வீடியோஸ் உருவாக்கலாம். இப்படின்ட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேக்கரி ஷாப், ஜுவல்லரி ஷாப், ஹோட்டல், இவங்கள்ட்ட கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கலாம். யாராச்சும் உங்கள்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி ஃபேஸ்புக் ஆட்ஸ் அவங்களுக்கு ரன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்படின்ட்டு பல விதமான கான்செப்ட்ஸ் அண்ட் லாஜிக்ஸ் வந்து இது இருக்குது. அதனால் உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கும் உங்களுடைய இன்கம் பொட்டன்ஷியலுக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் கிடையவே கிடையாது. அதை ஒரு காரணமாக வச்சு நீங்கள் இதை ஒரு தடங்களாக நினைக்க வேண்டாம்.
முடிஞ்ச அளவுக்கு என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு டிகிரி பண்ணுறீங்கன்னா அதில் அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணுறதுக்கான முயற்சியை நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க. அதுக்காக அந்த இல்லாத ஒரு காரணத்தினால எனக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல, அது வந்து தவறான ஒரு மனநிலை. அதான் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கால் இல்லைன்னா ஓட முடியாது தான், அதுக்காக கையை வச்சு நகர முடியாதுன்னு சட்டமா? இப்போ பல்லு இல்லை மெல்ல முடியாது, அதுக்காக சாப்பிட முடியாதுன்னு கண்டிஷனா? எப்போவுமே உங்ககிட்ட என்ன இல்லைங்கிறத நினச்சி நீங்கள் கவலைப்படுறத விட உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறத மனத்தை வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி எப்படி என்னால் நான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியுங்கிறத மட்டும் யோசிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் சிந்திச்சாலே போதும், உங்களுக்கு வேணுங்கிற விஷயம் உங்களை வந்து அடையிறதுக்கு வந்து தயாராக இருக்கும். இந்த இயற்கையில் நீங்கள் யோசிக்கணும், நீங்கள் கேட்கணும், அது உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்ன கேட்குறங்கிறத பொறுத்திருக்கு. அதனால் நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னா, என்னுடைய ₹419 ரெக்கார்டட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த கண்டென்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். நீங்களும் வாங்கி படிக்கலாம். வாழ்த்துக்கள். நான் உங்கள் அமுதகுமார், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெயினர். அடுத்த காணொலியில் நான் சந்திக்கிறேன். நன்றி.